வாட்டர்மெலன். ஹலோ குழந்தைகளா, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? சரி, நம்ம கதைக்கு போகலாமா? சரி, இன்னைக்கு நம்ம குலுங்கி சிரித்த மொச்சையோட கதையை தான் பார்க்க போகிறோம். ஒரு ஊரில் ஒரு பாட்டி மொச்சை பயிர்களை வாங்கிட்டு வீட்டுக்கு போனாங்களாம். வீட்டுக்கு போய் அடுப்பு மூட்டி அதில் கறி துண்டுகளை போட்டு அப்புறம் வைக்கோல்களை போட்டு அந்த அடுப்பை எரிய வச்சு அதில் ஒரு பாத்திரத்தை வச்சு இந்த மொச்சைகளை தண்ணியில் போட்டு அதை வேக வச்சாங்களாம். அந்த வேக வச்சிட்டு இருக்கும்போது அதுலேருந்து ஒரே ஒரு மொச்சை மட்டும் தப்பிச்சு வெளியே ஓடி வந்துடுச்சான். அதே மாதிரி ஒரு கறி துண்டும் அந்த இடத்துலேருந்து தப்பிச்சு வந்துடுச்சான். அதே மாதிரி ஒரு வைக்கோலும் அதுலேருந்து தப்பிச்சு வந்துடுச்சான். வெறும் தப்பிச்சு வந்துட்டு அடடடா நல்ல வேலை நான் தப்பிச்சு வந்தேன், ஏன்னா அந்த பாட்டி என்னையும் வேக வச்சு சாப்பிட்ருப்பாங்க அவங்கள மாதிரி அப்படின்னு சொன்னாங்க. அதே மாதிரி இந்த கறி துண்டும் ஆமாம் நான் கூட எப்படியோ தப்பிச்சிட்டேன், இல்லைன்னா அந்த அடுப்புலேயே நான் வெந்து போயிருப்பேன் நேரம் அப்படின்னு சொல்லிச்சான். சரி சரி, நம்ம இப்படியே பேசிகிட்டு இருந்தோன்னா நேரம் போயிடும், வாங்க நம்ம போகலாம் அப்படின்னு நம்ம இனிமேல் நண்பர்களாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு 3 பேரும் அந்த இடத்த விட்டு கிளம்புனாங்களாம். கிளம்பி போயிட்டே இருக்கும்போது வழியில் ஒரு ஆறு ஒன்று வந்துச்சான். இந்த ஆறை எப்படி கடக்கிறது, ரொம்ப பெருசாக இருக்கே, இதை பார்க்கவே பயமாக இருக்கேன்னு மொச்சை சொல்லிச்சான். ஆமாம்மா, இது ரொம்ப பயங்கரமான ஆறாக இருக்குது, இது உள்ளே விழுந்தோன்னா அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லி கறி துண்டு சொல்லிச்சான். இதை கேட்ட அந்த வைக்கோல், பயப்படாதீங்க, நான் தான் நீட்டாக இருக்கேன்ல, நான் இந்த கரையிலேருந்து அந்த கரை வரைக்கும் நீண்டுக்கிறேன், நீங்கள் என் மேலே நடந்து அந்த கரைக்கு போயிடுங்க அப்படின்னு சொல்லிச்சான். ஆமாம்மா, இது நல்ல ஐடியான்னு சொல்லி மொச்சையும் சொல்லிச்சான். அப்போ நண்பர்களே, நான் முதல்ல அந்த கரைக்கு போயிடுறேன் அப்படின்னு சொல்லி கறி துண்டு கேட்டுச்சான். உடனே வைக்கோல் சொல்லிச்சான், சரி சரி அப்படின்னு சொல்லி இந்த கரையிலேருந்து அந்த கரைக்கு அது ஸ்ட்ரெச் பண்ணி நினைச்சான். அது ரொம்ப நீட்டாக இருக்கும் இல்லையா, ஸோ அது நல்லா ஸ்ட்ரெச் பண்ணி இந்த கரையிலேருந்து அந்த கரை வரைக்கும் பிரிட்ஜ் மாதிரி இருந்துச்சான். அது மேலே ஏறி இந்த கறி துண்டு நடக்க ஆரம்பிச்சுதான். நடுவில் போனதும் கறி துண்டு கீழே பார்த்து பயப்பட ஆரம்பிச்சிச்சான். கறி துண்டு சூடாக இருக்கும் இல்லையா, அதில் நெருப்பு இருக்கும் இல்லையா, அந்த சூடு தாங்க முடியாமல் இந்த வைக்கோல் 2ஆ எரிஞ்சு கீழே விழுந்துடுச்சான். அது கூடவே பின்னாடியே இந்த கறி துண்டும் தண்ணி உள்ளே போய் புஷ்ஷுன்னு சத்தம் போட்டுச்சான். இந்த வைக்கோலும் ஆத்தோடு அடிச்சுட்டு போயிடுச்சான். இதையெல்லாம் கடையில் நின்று பார்த்துட்டு இருந்த மொச்சைக்கு செம்ம சிரிப்பு வந்துச்சான். அதை அடக்க முடியாமல் குலுங்கி 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 சிரிச்சதில் தன்னோட வயிறு வெடித்து குடல் வெளியே வந்துடுச்சான். அதால் வலி தாங்கவே முடியலையா, உட்காந்து அழுதுகிட்டு இருந்துதான். அப்போ அந்த வழியாக ஒரு தையல்காரர் ஒருத்தர் வந்தாராம். அந்த மொச்சைப்படுற பாடை பார்த்துட்டு, நீ பயப்படாத, உனக்காக நான் உன்னுடைய வயிற்றை தைச்சி கொடுக்குறேன்னு சொல்லி கருப்பு நூலை வச்சு அந்த மொச்சையோட வயிற்றை தைச்சி கொடுத்தாராம். அதனால தான் இன்னைக்கு கூட மொச்சை கருப்பு கலர் மார்க்கோட சுற்றுது. ஓகே, இந்த கதை உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். சரி, அடுத்த வாட்டி இன்னும் ஒரு நல்ல கதையோட நான் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறேன். ஓகே, பாய் பாய்.